எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, மலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு அப்படின்னு தாவீது திருப்பாடல் 16:11 சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையை ஒரு பரபரப்பாக இருக்குது. அதனால் சிரிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் நேரமே இல்லை. சிரிப்பும் மகிழ்ச்சியோட வெளிப்பாடு தாங்க. சிலருக்கு சிரிக்கிறதுக்கு ஆசை இருந்தால் கூட அதுக்கான சூழல் இல்லை. ஏன்னா கவலையும் கண்ணீரும் சோகமும் நம்ம சந்தோஷத்தை மறைச்சிருது. சரி, நம்ம வாழ்க்கை தான் சோகமாக இருக்குது அப்படின்னு தொலைக்காட்சி பெட்டியை திறந்தா அதுலேயும் கண்ணீர் கவலை வர்ற காட்சி தான். ஆனால் பைபிளை திறங்க, அதில் வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு மகிழ்ச்சியை மட்டும்தாங்க கொடுக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு பைபிளில் 164 இடத்துல சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் கடவுளோட ஆசை. அதுபோல் கடவுளால் மட்டும்தான் நமக்கு நிறைவான நிரந்தரமான மகிழ்ச்சி உண்டு. மகிழ்ச்சியின் உறைவிடமே இறைவா, சிரித்து வாழ வேண்டும், ஆனால் பிறர் சிரிக்க வாழக்கூடாது என்பதை உளமாற உணர்ந்து வாழ அருள் தாரும்.